லாஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி டீச்சர்ஸ் டே பொக்கே வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து டபுள் கலரில் ட்ரை பண்ண போகிறேன். ஃப்ளவர்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து பிங்க் கலர் மட்டும்தான் வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் மிக்சிங் வச்சு ட்ரை பண்ண போகிறோம். பட் ஆனால் மாடல் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் யோசிச்சு போடுறேன். ஓகே, வாங்க நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஸோ வந்து கோன் ஷேப்புக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோன் ஷேப்பு அது அந்த ட்ரெஸ் கடையிலலாம் கிடைக்கும்ல, ஸோ அந்த அட்டை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ அதே அட்டையில் நம்ம வந்து கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் சொன்னது மாதிரி அந்த கோன் ஷேப் வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ஹோல் கூடமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்லாம் மேக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன்ல, அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் சுருட்டி உள்ளே வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சுருட்டி எடுத்துக்கிட்ட பேப்பரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதை ஒவ்வொன்றா கோனுக்குள்ளே வச்சு எடுத்துக்க போகிறேன். ஓகே, சுருட்டின நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சாச்சு. இதே மாதிரி சேம் கலர் ஃப்ளவர்ஸ் வச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். லாஸ்ட் டீச்சர்ஸ் டே வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கார்ட்போர்டை ரவுண்டாக ஷேப்பாக கட் பண்ணி இதில் நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு கார்ட்போர்டு வேஸ்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ண ஒரு கார்ட்போர்ட்லேருந்து தான் நான் ரவுண்டான ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த டாப் பார்ட் இருக்கோம்ல, ஸோ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தெரியுதா? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. கார்ட்போர்டு அந்த ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும்ல, அது வெளியே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் லாஸ்ட் வீடியோவிலே போட்டிருக்கேன். டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாவிலே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வேணால் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் திருப்பியும் ஒரு வாட்டி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஃப்ளவர்ஸ் இப்படி தான் இருக்கும். இது நான் வந்து போன வாட்டி நம்ம பிங்க் கலரில் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி நம்ம ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் தான் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃப்ளவர்ஸ். ஸோ நம்ம ஒயிட்டில் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு A4 எடுத்துக்கோங்க. A4 வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இருக்கும்ல, அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாலே எனக்கு ஒரு A4ல் 8 பீசஸ் வந்து வந்துச்சு. 8 ரவுண்ட் ஷேப் பீசஸ் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ நான் எப்படி வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்காக இப்போ நேராக மடித்து எடுத்துக்கணும். நேராக ஒரு ஃபோல்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு. நெக்ஸ்ட் இப்போ திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் ஒரு பென் யூஸ் பண்ணி இப்படி அந்த ஃப்ளவர் பெட்டலுக்கு ட்ரா பண்ணிக்கணும். நான் ஃப்ளவர் ஷேப்புக்கு அந்த பெட்டலுக்கு ட்ரா பண்ணிவிட்டு கட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பேம்பூ ஸ்டிக் யூஸ் பண்ணி இதை வந்து கேர்ள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பெட்டல் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஒரே ஒரு பெட்டலில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெட்டல் எடுத்து இது மேலே ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பெட்டலை ஒரு மேலே ஸ்டிக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்களா, நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் கேர்ள் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கேர்ள் பண்ணி விட்டுக்கணும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். இந்த ஃப்ளவர் வந்து சூப்பராக வந்திருக்கு. பெட்டல் எல்லாமே ஈக்குவலாக கட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரே ஒரு பெட்டலை கட் பண்ணிவிட்டு இந்த பெட்டல் மேலே கம் அப்ளை பண்ணி அந்த கம் அப்ளை பண்ணதை இந்த பெட்டல் மேலே ஸ்டிக் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஆரஞ்சும் ஒயிட்டும் வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அந்த கோனில். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கணும். கம் அப்ளை பண்ணணும். எந்த இடத்துலனா இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்டிக் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் சொன்னேன். அடுத்து வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் எடுத்து அதுக்கு பக்கத்தில் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு ஒயிட்டுன்னு சொல்லி சுற்றி அப்படியே ஒட்டிக்கணும் இந்த பொக்கே ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஒயிட்டும் ஆரஞ்சும் வந்து மாற்றி மாற்றி வந்து எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் அதே சொன்ன மாதிரியே தான் இதில் வந்து ஹார்ட்டு ஃபுல் ஹார்ட்டு இதில் ஏதாவது ரிப்பன் இருந்தால் எடுத்து கட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சென்டரில் வந்து ஒரு A4 வச்சு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லி எழுதி இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய். ஸோ இந்த ரிப்பன் அப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவிலே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட் டீச்சர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாவில் மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே பாய்.